நாட்கள் மற்றும் வேலை, அதாவது டைம் அண்ட் ஒர்க்ல எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏ, பி மற்றும் சி ஆகியோரின் செயல்திறன் 2:5:3 என்ற விகிதத்தில் உள்ளது. மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் ஏ மட்டும் தனியே 30% வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இங்க ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. செயல்திறனா இப்போ ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார், பி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வார், சி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். ஸோ மொத்தமாக 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 + 5 + 3 10 வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு 10 வேலையை செய்து முடிப்பாங்க. இங்கே எத்தனை வேலை செய்கிறாங்க? 12 வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 வேலைனா 12 × 10 120 வேலை. மொத்த வேலை 120 வேலை. ஸோ கொஸ்டின்ல பாருங்க, ஏ மட்டும் தனியே 30% வேலையை, அப்போ 120ல் 30%னா வகுத்தல் 100, 00 க்கு 00 அப்படி கேன்சல் ஆயிரும். 3 × 12 36. ஸோ 36 வேலை இருக்குது. அதை ஏ மட்டும் தனியே எத்தனை நாளில் செய்வார்னு கேட்குறாங்க. ஸோ ஏவுடைய செயல்திறன் பார்த்தோம்னா 2. அப்போ 36 / 2 = 18 நாளில் ஏ மட்டும் தனியே 30% வேலையை செய்து முடிப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி ஆகியோரின் செயல்திறன் 2:5:3. மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலையை 27 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் பி மற்றும் சி இருவரும் இணைந்து 4/9 பங்கு வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார், பி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வார், சி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். அது செயல்திறனா அவங்க செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்போ மொத்தமாக 2 + 5 + 3 ஆட் பண்ணால் 10. ஸோ ஒரு நாளைக்கு 10 வேலை செய்கிறாங்க. அப்போ மொத்தமாக 27 நாள் வேலை செய்கிறாங்க 3 பேர் சேர்ந்து. அப்போ 27 × 10 = 270 வேலை. மொத்த வேலை 270. இதில் 4/9 பங்கு அப்படின்னா 270 × 4/9. ஸோ இங்கே 9 27 கேன்சல் பண்ணால் 30 வரும். 30 × 4 120 வேலை இருக்குது. ஸோ 120 வேலையை தான் பி மற்றும் சி 2 பேர் சேர்ந்து இவங்க 2 பேர் மட்டும் செய்கிறாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி 5, சியோட எஃபிஷியன்சி 3, 2 ஆட் பண்ணால் 8. அப்போ இந்த 4/9 வேலைனா 4/9 பங்குனா 120 வகுத்தல் பி மற்றும் சினா 2 ஆட் பண்ணால் 8, கேன்சல் பண்ணால் 15. ஸோ அப்போ பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து 15 நாளில் இந்த 4/9 பங்கு வேலையை செய்து முடிப்பார்கள். அடுத்த சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி மூவரும் இணைந்து ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மற்றும் பி இருவர் மட்டும் சேர்ந்து அதே வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் சி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. அதாவது ஏ, பி, சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பாங்க. ஏ மற்றும் பி இருவரும் 2 பேர் மட்டும் 6 நாட்களில் செய்து முடிப்பாங்க. அப்போ சி மட்டும் தனியா எத்தனை நாள் அந்த வேலையை செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இது 2க்கும் எல்சிஎம் எடுத்தோமா 24. ஸோ இங்கே 6 நாங்க 24, இங்கே 4 ஆர் 24. ஸோ நெக்ஸ்ட் இந்த 6க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2. இந்த 6க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2. மொத்த வேலை 24. மொத்த வேலை 24. இந்த டிஃப்ரென்ஸ் 2. அதாவது என்னன்னா ஏ, பி, சி இதில் 3 பேர் இருக்காங்க. அதில் ஏவையும் பியும் மைனஸ் பண்ணிட்டா மீதி சிக்கான எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ சிக்கான எஃபிஷியன்சி தான் இந்த 2. அப்போ டோட்டல் ஒர்க்கு 24 வேலை. அதை சி மட்டும் தனியாக செஞ்சால் 24 / 2 = 12 நாள். அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12 நாள் சி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை செய்து முடிப்பார். அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியே 20 நாட்களிலும் பி அதே வேலையை தனியே 30 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இதுக்கு ஏ × பி / ஏ + பி. இங்கே ஏங்கிறது 20 × பிங்கிறது 30 வகுத்தல் 20 + 30. ஸோ 20 வகுத்தல் 30 2 ஆட் பண்ணால் 50. 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். இங்கே 20 5ஆல் கேன்சல் பண்ணால் 4. நாமும் 12 நாளில் செய்து முடிப்பார். அதை 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் 12 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. இதே சம்ம இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ பார்த்தோம்னா ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 20 நாள் செய்வார். பி அதே வேலையை தனியாக செஞ்சால் 30 நாள் செய்வார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் செய்வாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 20, இங்கே 30, 2க்கு எல்சிஎம் எடுத்தோமா 60. இங்கே 3 × 20 60. அதேமாதிரி இங்கே 2 × 30 60. ஸோ மொத்த வேலை பார்த்தோம்னா 60 வேலை. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாரு. 2 சேர்த்துனா மொத்தமாக 5 வேலை ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. மொத்த வேலை 60. அப்போ 60 / 5 கேன்சல் பண்ணால் 12 நாளில் செஞ்சு முடிப்பாங்க.
அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியே 20 நாட்களிலும், பி அதே வேலையை தனியே 12 நாட்களிலும், சி அதே வேலையை தனியே 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ ஏ ஒரு வேலையை தனியாக 20 நாள் செய்வார், பி ஒரு வேலையை அதே வேலையை தனியாக செஞ்சால் 12 நாளில் செய்வார், சி அதே வேலையை தனியாக செஞ்சால் 15 நாளில் செய்வார். ஸோ 3 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 3க்கும் காமனாக எல்சிஎம் எடுத்துமா 60. ஸோ 20 எத்தனை டைம் பெருக்குன்னா 60 வரும், 3 டைம். அதேமாதிரி 12 5 டைம் பெருக்குன்னா 60 வரும், 15 4 டைம் பெருக்குன்னா 60 வரும். ஸோ மொத்த வேலை பார்த்தோம்னா 60 வேலை. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாரு, சி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாரு. இது மொத்தமாக ஆட் பண்ணால் 3 + 5 8, 8 + 4 12. அப்போ 60 வகுத்தல் 12. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 12 வேலை செய்கிறாங்க. மொத்த வேலை 60 வேலை. ஸோ 60 12 கேன்சல் பண்ணோமா 5 நாள். ஸோ அப்போ மூவரும் சேர்ந்து 5 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள்.